Good morning students, this is Professor R. Surin from Government College of Technology. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு படிக்கிற டெக்னிக் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் லேர்ன் வித் ஸ்மைல். அது என்ன லேர்ன் வித் ஸ்மைல் அப்படின்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு வகுப்பறை நுழையும் போது நம்ம சிரிச்ச முகத்தோடு இருப்போம். ஆனால் அடுத்த லெவலில் போகும்போது நடத்த வந்து முகம் வந்து என்ன ஆகும்னா இறுகிக்கிட்டே வரும், ஒரு சொல்டிஃபிகேஷன் ஸ்டேட் மாதிரி. அது இல்லாமல் மலர்ந்த முகத்தோடு இருந்தால் தான் நம்ம லேர்னிங்கே பண்ண முடியும். ஸோ அதான் லேர்ன் வித் ஸ்மைல். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான கிளாஸ்லாம் வந்து இது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் லேர்ன் வித் ஸ்மைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இட் பி யூஸ்ஃபுல். அதுதான் உங்களுக்கு சொல்கிறது. புரிஞ்சிச்சுன்னா, ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மனசில் புரிஞ்சிச்சுன்னு நினச்சி சிரிக்கணும், புரியலைன்னா புரியலன்னு நினச்சி சிரிக்கணும். அதுதான் வந்து இந்த லேர்ன் வித் ஸ்மைலோட கான்செப்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்குறோம். இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல இட் இஸ் a question prone zone. கண்டிப்பாக வந்து இந்த ஜோன்ல இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஃபோர்காஸ்ட் எரர்னா டிமாண்டுக்கும் ஃபோர்காஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட கேப் தான் வந்து எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோர்காஸ்ட் எரர் சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். மீன் ஸ்கொயர் எரர்னா எப்படி செல்லமாக நோட்டேட் பண்ணுறாங்கன்னா MSE மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்றாங்க. அது பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கும் ஃபோர்காஸ்ட்டும் ஸ்கொயர் பண்ணி அது 1 to n எத்தனை டேட்டா இருக்கோ அந்த 1 to n ஸ்கொயர் பண்ணி என்னால் வருதுன்னா அது வந்து மீன் ஸ்கொயர் எரர். அது வந்து இட் ஆம்பிளிஃபைஸ் த லார்ஜ் எரர். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பொடிசா பார்த்தோம் வச்சுக்கேன், நமக்கு அது மனசுல பரியாது. அதை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா அதை படுத்தி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதோட புரிதல் வந்து ஆழமாகும். ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா பார்க்கும்போது அது இருக்கிற டேட்டா சின்னதாக தான் இருக்கும். டேட்டாவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தோம்னா ஓ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் ஏற்படும். அதனால ஸ்கொயர் பண்றாங்க. இட் ஆம்பிளிஃபைஸ் த லார்ஜ் எரர் அப்படின்னு தெரிஞ்சீங்க. அடுத்தது மீன் அப்சல்யூட் டீவியேஷன் அப்படின்றது அது ஆவரேஜ் தான். டிமாண்டுக்கும் ஃபோர்காஸ்ட் டிஃபரன்ஸ் பண்ணி n டேட்டாக்கு டிவைட் பண்ணோம்னா அது வந்து மீன் அப்சல்யூட் டீவியேஷன். இந்த மீன் அப்சல்யூட் டீவியேஷன் ரிலேட்டடா ஃபார்முலா ப்ராப்ளம் கேட்கலாம். பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பயாஸ் அப்படின்னா மீன் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னா MFE அப்படின்னு சொல்லுவாங்க. பயாஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் MFE ன்னு சொல்லுவாங்க. அது dt - ft by n பண்ணோம் வச்சுக்கலாம். ஸோ அதான் வந்து இட் இஸ் பயாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் பயாஸாக இருந்தால் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க, நெகட்டிவ் பயாஸாக இருந்தால் ஓவர் எஸ்டிமேட்டிங் ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. அதே வந்து மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர்னா மேப் அப்படின்வாங்க, MAPE அப்படின்வாங்க. ஸோ அது என்னன்னா டிடிஆர் டிவைட் பண்ணா இன்டு பர்சன்டேஜ். இது வந்து dt - ft தானே போடுவோம். அது மாடுலஸ் எடுத்துக்கிட்டு மாடுலஸ்னா சைனை வந்து கன்சிடர் பண்ணாம டிவைட் பை dt போட்டு டிவைட் பை n போட்டு இன்டு 100% 100 பண்ணா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு தெரிஞ்சீங்க. அப்புறம் ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் RSFE அப்படின்னு ஒன்று இருக்கு. RSFEனா வந்து டிமாண்டுக்கும் ஃபோர்காஸ்ட்டுக்கும் ஒரு சம்மேஷன் வேல்யூ தான் ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர். ட்ராக்கிங் சிக்னல் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ராக்கிங் சிக்னல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின். dt - ft வந்து சம்மேஷன் பண்ணிட்டு அதை மேடால டிவைட் பண்ணோம்னா மீன் அப்சல்யூட் டீவியேஷனால டிவைட் பண்ணா நமக்கு ட்ராக்கிங் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல யாரு பெரியவங்க? எப்பவுமே நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒரு வீட்டில் 5 பேர், எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் அப்படின்னா அப்போ எல்லாருமே ஒரே சைஸாக தான் இருக்கும். யார் பெரியவங்க யார் சின்னம் அப்படின்ற பஞ்சாயத்து வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர் தான் பெருசு, அதுக்கப்புறம் மீன் அப்சல்யூட் டீவியேஷன், அப்புறம் மீன் ஆவரேஜ் பர்சன்டேஜ் எரர், அப்புறம் பயாஸ், அப்புறம் ட்ராக்கிங் சிக்னல். ட்ராக்கிங் சிக்னல் தான் வீட்லேயே கடைபிடிக்க அப்படின்னு வச்சுங்க. ட்ராக்கிங் சிக்னல் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரர் தாண்டுச்சுன்னா மாடலை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.